நீதியும் நேர்மையும் தவறாது ஆட்சி புரிந்த மன்னன் ராஜசேகரனின் ஆட்சியை மக்கள் மிகவும் விரும்பினர். அவரது ஆட்சி காலத்தை பொற்காலம் என்றே பலரும் குறிப்பிட்டனர். ஆனாலும் மன்னருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. தனக்கு வாரிசாக ஒரு குழந்தை இல்லையே என்ற வருத்தம். மன்னர் தீவிர சிவபக்தர். அவரது மனைவி பெருமாள் பக்தர். எனவே மன்னரும் மகாராணியும் ஒரு குழந்தைக்காக பகவான் பரமேஸ்வரனிடமும் பகவான் பெருமாளிடமும் மனமுருகி வேண்டினர். ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் காட்டில் வேட்டையாட சென்ற ராஜசேகர மன்னன் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அந்நேரம் அக்காட்டில் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது. உடனே மன்னர் அழுகை வரும் திசையை நோக்கி நடந்தார். அங்கே தரையில் அழகான ஓர் ஆண் குழந்தை. அது தன் கால்களை ஆட்டிக்கொண்டு கிடந்தது. மன்னர் சிறிது நேரம் ஒருவித மனக்கலக்கத்துடன் அங்கேயே நின்று விட்டார். பின்னர் ஆவலோடு அக்குழந்தையை எடுத்தார். அரண்மனைக்கு எடுத்து செல்ல விரும்பினார். மன்னர் ராஜசேகரன் தெய்வீக அம்சம் தெரிந்த அக்குழந்தையை பார்த்து கொண்டிருந்த வேளையில் எங்கிருந்தோ வந்த முனிவர் ஒருவர் அவர் முன் தோன்றினார். மன்னரை பார்த்து அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து செல்லுமாறு கூறினார். மேலும், இந்த குழந்தை உங்கள் அரச வம்சத்தின் கவலைகளை நீக்கும். குழந்தை 12 வயதை அடையும் போது அவனது தெய்வீக குணம் வெளிப்படும். அதை நீ உணர்வாய். குழந்தையின் கழுத்தில் ஒரு தங்க சங்கிலியில் ஒரு மணி கிடைக்கின்றது. எனவே இக்குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்றும் முனிவர் மன்னரை பார்த்து கூறினார். மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிய ராஜசேகரன் மணிகண்டனை எடுத்துக்கொண்டு அரண்மனையை அடைந்தார். நடந்ததையெல்லாம் தன் மனைவி மகாராணிக்கு எடுத்துரைத்தார். இருவரும் பகவான் பரமேஸ்வரன் பகவான் பெருமாள் தங்கள் வேண்டுதலை கேட்டு அருள் புரிந்ததால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அரண்மனையில் அனைவரும் அரச குடும்பத்தின் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டனர். ஆனால் அமைச்சர் மட்டும் சோகத்தில் ஆழ்ந்தார். மன்னனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தால் தனக்கு அடுத்த மன்னர் ஆகலாம் என்ற கருத்திருந்த அவருக்கு குழந்தையின் வருகை ஏமாற்றத்தை கொடுத்தது. குழந்தை பருவத்திலேயே மணிகண்டன் மிகுந்த ஆற்றலும் அறிவும் உடையவனாக காணப்பட்டான். கலையிலும் சாஸ்திரத்திலும் சிறந்து விளங்கினான். அவனுடைய அமானுஷ்ய ஆற்றலையும் அறிவையும் கண்டு அவனது குருவே அதிசயித்துப் போனார். பந்தள நாட்டில் அமைதியும் வளமும் செழித்தோங்கியது. ஐயப்பன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அவன் தெய்வத்தன்மை வாய்ந்தவன் என்று ஐயப்பனின் குருதேவர் அரசனுக்கு எடுத்துரைத்தார். தனது படிப்பும் பயிற்சியும் நிறைவடைந்த பின் மணிகண்டன் குருதட்சணை வழங்கி ஆசி பெறுவதற்காக தன் குருவிடம் சென்றான். மணிகண்டன் ஆசி பெற குருவின் பக்கத்தில் சென்றதும் குரு அவனை பற்றி ஊகித்து அறிந்தவற்றை எடுத்து சொன்னார். அவனிடம் தெய்வீக தன்மையும் அமானுஷ்ய ஆற்றலும் இருப்பதாக கூறினார். பின்னர் மணிகண்டனை நோக்கி ஊமையும் குருடுமாக இருக்கின்ற தன் மகனுக்கு பேச்சாற்றலும் பார்வையும் அருளுமாறு வேண்டினார். மணிகண்டன் தனது இரு கைகளையும் குருவின் மகன் மீது வைத்தான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணமே குருவின் மகனுக்கு கண் பார்வை கிடைத்தது. பேசவும் முடிந்தது. பின்னர் மணிகண்டன் குருவை நோக்கி நடந்த இந்த அற்புதத்தை எவரிடமும் சொல்லக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான். இவ்வாறிருக்க மகாராணி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அக்குழந்தைக்கு ராஜராஜன் என பெயர் சூட்டப்பட்டது. மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்ததாக கருதி மன்னன் ராஜசேகரன் தனது வாரிசாக மணிகண்டனுக்கு முடிசூட்ட நினைத்தார். செய்தி எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த அரசனாக வர ஆசைப்பட்ட அமைச்சர் மட்டும் அதை விரும்பவில்லை. மணிகண்டனை எப்படியும் ஒழித்து திட்டமிட அதற்காக பல வழிகளை மேற்கொண்டார். ஒருமுறை மணிகண்டனின் உணவில் விஷத்தையும் கலந்துவிட்டார். ஆனால் எல்லா கெடுதல்களிலிருந்தும் மணிகண்டன் எப்படியோ தப்பித்துக் கொண்டான். ஆனாலும் குணப்படுத்த முடியாத காயத்திற்கு உள்ளானான் மணிகண்டன். அந்நேரம் சிவபெருமான் மணிகண்டனை காப்பாற்றினார். மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு செல்வதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.